குட் மார்னிங். பல வேளைகளில் நான் சிந்திப்பது உண்டு, இறைவன் படைத்த மனிதனுடைய உறுப்புகளில் கண் பிரதானம். ஆனால் அந்த கண் பிரதானம் என்று படைப்பு என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் மனிதன் எவ்வளவு கோடி கோடியாக சம்பாதித்தாலும் அவனால் தன்னுடைய முகத்தை சுயமாக நேராக பார்க்கவே முடியாது. ஒரு கண்ணாடி வழியாக, பிம்பத்தின் வழியாக இப்படித்தான் இருப்போம் என்பதை புரிந்து கொள்ள முடியும், அல்லது தன்னுடைய முகத்தை அப்படித்தான் பார்க்க முடியும். ஆனால் அடுத்தவரை பார்க்கிற பொழுது அவனுடைய முகத்தை நேரடியாக பார்த்து ரசிக்க முடியும். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் உன்னை நீ பார்க்க வேண்டாம், பிறரை பார்த்து அவர்களை நல்ல முறையில் நடத்த வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களை மகிழ்ச்சியாக்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு அளவில் தான் இந்த கண் படைக்கப்பட்டிருக்கிறதோ என்பதை எனக்கு தோன்றுகிறது. ஆகையினால் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை நன்றாக இருக்க வழி செய்ய வேண்டும், அது மனமகிழ்ச்சியை தரும் என்கிற அந்த கருத்தையும் இந்த காலவேளை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.